ஷே விஷ்ணு பிரமா எப்பா எட்டநாட்டு சனீஸ்வரி மயில் தொகையில் அப்பா எப்பா அங்கே எப்படி அயோத்தியில் எப்படி இருக்காப்பா கைலாசத்தில் எப்படி இருக்குது ஏன்னாப்பா கைலாசத்தில் தொகையில் மயில் தொகையில் உட்காந்து ஜம்முன்னு உட்காந்துருக்க அங்கே ஏசியில் இருக்கியா அயோத்தி ராமர் கிடையாதப்பா அவங்க அயோத்தியில் நீ தான் உட்காந்து ஆட்டிரு ஆட்டி எடுத்துரு ஏப்பா கணக்கு போட்டார் நீதி அரசர் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் பூரா ஓட்டு எலெக்ஷன் ஓட்டு முத்திரை வாங்கக்கூடாது கடவுள் இப்போ நீதி அரசராக உட்காந்துருக்கார் கணக்கு நடத்திக்கிட்டு இருக்காரு பூமியை பாழாக்கி வச்சுருக்கான் ஒரு பேப்பரை அடித்த பேப்பரை பாழாக்கி வச்சுருக்கான் பூமியை அப்போ இவனுங்களுக்கு என்ன செய்யணும் தண்டனை அதுக்கு தான் விலங்க மாட்டி தூக்கிடுவோம்ட்டார் போட்டார் கணக்கு இப்போ குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி பிரதமர் அது கீழே மந்திரி இருப்பான் ஒவ்வொரு அந்த இதுக்கு மந்திரி இதுக்கு அவன் பொண்டாட்டிக்கு எத்தனை மண்டையில் ரோமம் இருக்கா அத்தனை ரோமத்தை உள்ள பூரா மந்திரியாக உட்காந்துருக்கான் அவன் பொண்டாட்டி மாதிரி புள்ள மாதிரி இருக்கா அதுகளுக்கு உள்ள மண்டையில் இருக்க ரோமத்துக்கு ஒவ்வொரு மந்திரியாக உட்காந்து வீல் சேரை பிடிச்சி ஆட்டுதான் மோட்டாப்பே நீதிமன்றம் கோர்ட்டை 75 வருஷம் ஆண்டு காலம் கொடிய தூக்குனிலேருந்து அகம்பாதம் பண்ணி சேட்டை பண்ணி வச்சுருக்கான் மூளை திருச்சி எப்படி இன்ன அளவுக்கு லட்சணம் பிச்சு ரவரவே எடுத்துகிட்டு போட்டார் முக்கால் சத்தியம் ஓட்டு எலெக்ஷன் டெல்லியில் மகாராஷ்டிராவில் விரித்து போட்டு நடத்தி கொண்டே இருக்கான் அதுக்கு தான் இப்போ போட்டார் கணக்கு நான் உட்கார்ந்த பிறகு நீ ஓட்டு எலெக்ஷன் முத்திரை வாங்கலாமா அப்போ நீ தப்பு செஞ்ச கணக்கு இப்போ குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி பிரதமர் மந்திரி எல்லா பேருக்கும் விலங்கு 2 கை விலங்கு கால் விலங்கு தாய் இந்தியா நாடு முழுவதும் முதலமைச்சருக்கு டெல்லியில் தான் முதலமைச்சருக்கு அவனுக்கு இப்போ அவன் தான் வீல் சேரில் பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கான் புரியுதா அது மாதிரி தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கு 2 கை விலங்கு கால் விலங்கு எழுதிட்டார் அவர் நீதி அரசர் எழுதிட்டார் அதுபடியாக வரும் அவன் எப்படி பேப்பரை விட்டு அதுபடியாக நான் போட்டிருக்கேன் அதுபடியாக வரும்னு ஆனால் ஏமாற்றி செய்தானா பூரா வீடுகளை கெட்டுறா பூமியை கெட்டுறா வரியை கொண்டாடான்னு அதிகாரியை நியமித்து இந்த முதலமைச்சர் பூரா உட்காந்து கொடியை தூக்கி பாழாக்கிட்டான் முட்டா பூரா பாழாக்கி பாருவது எப்படி டார்டாராக கட்டியிருக்கான் ஒவ்வொருத்தன் டார்டாராக பூரா கேட்டாக போட்டிருக்கான் கோட்டாருக்கு தெரியுமா தெரியாதப்பா நீதிமன்றம் கோர்ட்டு தமிழ்நாடுக்குள்ளே கணக்கு தெற்கு பாளையம் ராஜபாளையம் சிலிவுத்தூர் மதுரை உச்ச நீதிமன்றம் சென்னை உச்ச நீதிமன்றம் மாவட்ட வாரி சிட்டி வாரி இருக்கா பூரா கேளப்பா கேட்டாக போட்டிருக்கான் என்ன காரணம் அந்த காகித பேப்பர் புரியுதா அந்த காகித பேப்பரை கேட்டாக போட்டிருப்பான் புரோக்கர் போட்டிருப்பான் பல கோடி உள்ளம் போட்டிருப்பான் கீழே பஞ்சாயத்து போர்டு வார்டுலேருந்து எல்லாரும் இந்த கேட்டாக போட்டு வச்சுருக்கான் அதுக்கு எப்படி கணக்கு முப்படை இராணுவ வானரப்பட வரையில் 2 பக்கம் அந்த வெதற்குள்ளே கோழி குண்டை கசக்கி விடுவான் ஆணுக்கு பெண்ணும் கசக்கணும்ல கசக்கலைன்னா அப்போ அடுத்த ஜென்ரேஷன் இதில் பதிவு ஊராக இருக்கும் ஐயா கசக்கிடுவாங்க உழைப்போம் சாப்பிடுவோம் உயிர் வாழ்றதுக்கு ஆண்டவன் கடவுள் பூமியில் விவசாயம் கொடுத்துருக்காருன்னு அப்போ தான் சிந்தனை வரும் அதுக்கு தான் இப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் முதலமைச்சர்களுக்கு விலங்கு மாட்டுறது குடியரசு அப்படியே வருவார் மேலேருந்து வராரு கீழே அதுக்கப்புறம் மந்திரிக்கு 2 கை விலங்கு கால் விலங்கு அடுத்தாப்புல எம்பிக்கு 2 கை விலங்கு கால் விலங்கு இப்போ அமெரிக்காவில் போட்டான் இராணுவம் முப்படை வானரப்படை போட்டான் இப்போ ஒவ்வொரு படைகளாக இப்படி தான் போட்டு தூக்கி வருவார் தாய் இந்தியா நாடு முழுவதும் கப்புன்னு நீதி அரசர் தூக்குவார் அதிகாரிகளுக்கும் போட்டார் 2 கை விலங்கு கால் விலங்கு அது கண்டிப்பாக அப்படியே தான் வரிசையாக கொண்டு வருவார் நீதி அரசரில் பயம் இல்லாமல் இன்னும் கையெழுத்து போட்டு திமிர்த்தனமாக போகிறான் மந்திரி போட்டாச்சு கை விலங்கு கால் விலங்கு அடுத்து எம்பிக்கு போட்டாச்சு கை விலங்கு கால் விலங்கு எம்எல்ஏ ஒன்று விடாமல் தூக்குவான் 75 வருஷம் ஆண்டு காலம் இப்போ சட்டமன்ற தொகுதி ராஜபாளையத்தில் ஒரு 5-6 பேர் மாறி போயிருக்கான் முதலமைச்சர் அவன் வாரிசுலாம் கிடக்கு இப்போ இருக்கணும் எல்லாம் 2 கை விலங்கு கால் விலங்கு சட்டமன்ற தொகுதின்னு வச்சு எம்எல்ஏ நடத்தானா பூரா என்ன நடத்தான் குடி போதைக்கு நடத்தான் அடுத்து பில்டிங்காக போடு கையெழுத்து போடு எல்லாம் பஞ்சாயத்து போர்டில் என்னென்ன கையெழுத்து போட்டு நடத்து நான் கையெழுத்து போட்டு தான் கொண்டா அந்த காகித பேப்பரை வீட்டில் கொண்டு போய் வலிச்சு நக்கு தான் நம்ம கைலாசத்துலேருந்து சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவிலேருந்து புரியுதா எல்லாமே வலிச்சு நக்கி அவன் பொண்டாட்டிக்கு எவ்வளோ வீங்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த காகித பேப்பரை சொறி வீடுகளை கேட்ட எல்லாம் உனக்கு எவ்வளோ இடம் கேட்காது படுத்து விவசாயம் பார்த்துருக்கியா விவசாயம் தெரியுமா இப்போ இருக்க அரசியல்வாதிக்கு விவசாயங்களுக்கு தெரியாது காமுட்டா பேய்களுக்கு ஒன்றும் தெரியாது
அந்த மந்திரியை வீல் சேரை பிடிக்காம அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் விவசாயம். அதான் பிடிங்க 1000 ஏக்கர் 500 ஏக்கர் எழுதி வச்சு நான் விரித்து கொண்டு நான் போட்டிருக்கேன்னு கணக்கு காட்டிட்டான்ல, டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அப்படியே ஒரு பக்கம் செதுக்கி தையலை போட்டு விடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. கீழே பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் 2 கை விலங்கு கால் விலங்கு அப்படியே வரும், அதிகாரிக்கு வரும். முக்கால் சத்தியம் கணக்கு போட்டார்றா நீதி அரசர். முக்கால் சத்தியம்.